Assalaamualaikum friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான நேந்திரம் பழம் பாயசம் தேங்காய் பால் பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முயற்சி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால், இது 250 ml. இதை இப்போது நல்லா சூடு பண்ணணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா குறைவான தீக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த பால் பாதியாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரங்களில் ஆடை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பால் பாதியாக வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணும். இப்போது அதே பாத்திரத்தில் 50 கிராம் நாட்டு சர்க்கரை, இதுக்கு நீங்கள் எந்த நாட்டு சர்க்கரைனாலும் பயன்படுத்திக்கலாம். இது தேவைக்கேற்ப தான் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக இனிப்பு சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இதை விட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சிறிதளவுக்கு தண்ணி சேர்த்து நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிடலாம். நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா ஆற விட்டுறணும். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக நறுக்கின தேங்காய் துண்டுகள் சேர்த்துருங்க. இது நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப தான். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்த வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா இது கூட முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 மீடியம் சைஸ் தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு 4 ஏலக்காவும் சேர்த்து சிறிதளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் முதல் தடவை எடுக்கிறத மட்டும் எடுத்தால் போதும். 2வது தடவை தண்ணி சேர்த்து எடுக்கிறத எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதிலிருந்து சிறிதளவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பழம் கூட ஆற விட்டிருந்த பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஆற விட்டிருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த பழமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிறிதளவுக்கு பழத்தை நம்ம அரைச்சிட்டு சேர்த்தோன்னா அந்த பாயசத்துக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்காது, டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம அடுப்பிலேருந்து செய்யக்கூடிய பாயசம் மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான
நேந்திரம் பழம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் விட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முயிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.